வணக்கம் உறவுகளே. இது நங்கூரம் நான் முருகேசன். இந்த காணொலியை பார்ப்பவர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி. இந்த ஒரு காலைல ஒரு தகவல், அதிபயங்கரமான ஒரு தகவல். என்ன தகவல்னா, 20,809 கோடி ரூபா தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கான் இந்த பதவியேற்ற காலத்தில். இது எதுக்கு கடன் வாங்கியிருக்காங்க, என்ன கடன் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் கடன் வாங்கியிருக்காங்களா? என்னடா கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா, இன்னும் அதுக்கு விளக்கங்கள் தெரியல. இப்போ வெள்ளை அறிக்கை விட்டாங்கல்ல, இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் வெள்ளை அறிக்கை விட்டாங்களே, இதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை விடலாம்ல. அதாவது கடன் நிறையா இருக்குன்னு போன அரசு மேலே கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. கடன் வாங்கி வச்சுட்டு கஜானாவை தொடச்சிட்டு போயிட்டாங்க. கடன் வாங்கி வச்சுட்டு கஜானாவை காலி பண்ணிட்டு போனாங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்போ இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 20,851 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதான் 21,000 கோடி ரூபா. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார். இந்த 21,000 கோடி ரூபாய்க்கு ஏதாவது புதுசாக ஏதாவது பிளான் பண்ணியிருக்காங்களா? காரில் போயிட்டு காரில் வந்திருக்காங்க, அவ்வளவுதான். வேறு எந்த மாதிரி பட்ஜெட் எதுவும் போடல, வேறு எந்த நலத்திட்டமும் செய்யலை, வேறு எதுவுமே பண்ணலை. பட்ஜெட்டில் தான் இந்த 2,500 ரூபா கொடுக்குறத பற்றி பட்ஜெட்டில் தான் அறிவிக்க போகிறாங்களாம். அதுலேயும் நிறைய பேர்த்த நீக்கிட்டு நிறைய பேர் அது ஒரு குளறுபடி இருக்குது. அதுக்கு ஒரு ஆப்பு இருக்குது இவங்களுக்கு. அது வேறு விஷயம். மக்கள் பார்த்துக்குவாங்க அதை. இப்போ 21,000 கோடி ரூபா கடன் வாங்கி என்ன வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரில. அரசு பணத்தை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கஜானாவில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். வீட்டு வரி வரும், கரண்ட்டு பில்லு வரும், அந்த வரி வரும், இந்த வரி வரும், எல்லாமே கொண்டு ரொம்பிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அது பற்றாக்குறை தான் இருக்குது. கடனில் தான் உழல்றோம். இருந்தாலும் அந்தந்த அமைச்சகங்களுக்கு கரெக்டாக போயிருக்கும். போக வேண்டிய இடத்துல கரெக்டாக பணம் போய் சேர்ந்துடும். இதே இப்போ இவர்கள் எந்த நலத்திட்ட பணிகளும் செய்யலை. அவர்கள் இதில் சொன்ன இதையே தேர்தல் அறிக்கையில் சொன்ன நலத்திட்டங்களையே கொடுக்கலை. ஒன்றுமே செய்யலை. சும்மா தான் இருக்காங்க. சட்டசபை கூட்டம் நடந்திருக்குது ஒரு தடவை. சும்மா தான் இருக்காங்க. ஆனால் பணம் எங்கே போச்சு? இந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணுறாங்க? ஏற்கனவே வந்துக்கிட்டு இருந்த பணம் என்னாச்சு? இந்த பணத்துக்கு என்ன செலவு? ஒரு வெள்ளை அறிக்கை விடுவாங்களா? அப்போ அதுக்கு இந்த 21,000 கோடி ரூபாய்க்கு வெள்ளை அறிக்கை விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் செய்கிறது எது செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் சரி மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ மே மாதம் 10ஆம் தேதி பதவி ஏற்றுட்டார் விஜய். இப்போ ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணி திறக்கணும். ஒரு அறிவுள்ள ஒரு அமைச்சராக இருந்தால், ஏற்கனவே இதை பற்றின பொது அறிவு இருந்துருந்துச்சுனாக்க, இல்லை அந்த நீர்வளத்துறை அமைச்சருக்கோ இல்லை சிஎம்முக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு, ஐயோ இப்போ நம்ம பதவி ஏற்றுட்டோம், இன்னும் 20-30 நாள் தான் இருக்குது, 12ஆம் தேதி தண்ணி திறக்கணும், அதுக்கு என்னடா பண்ணுறது, சுத்தமாக தண்ணி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. கோர்ட்டுக்கு போய் அவசர மனுவை போட்டு அவசர வழக்காக விசாரித்து என்ன பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு தண்ணி திறந்து விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்ணார், காவிரி டிஸ்ட்ரிபியூஷனல் இது யூனிட் இருக்குது, அங்கே போய் தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. டிகே சிவகுமார், காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. அதே காங்கிரஸ் கவர்மெண்ட்லாம் கூட்டணியில் இருக்கார் நம்ம விஜய். அப்போ காங்கிரஸ் ராகுல் காந்திகிட்ட சொல்லி, ஐயா கொஞ்சம் தண்ணி திறந்து விட சொல்லுங்கள், நாங்கள் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை கோர்ட்டு போய் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துருக்கலாம். அதுவும் இல்லை. அந்த அளவுக்கு தெரியலை. எதுவுமே பண்ணலை. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காவிரி தண்ணி திறக்கிறதுக்கு பதிலாக ஜனநாயகன் படத்தை விழாக்கோலம் போட்டு கொண்டாடுங்க, கொண்டாடி மகிழுங்கள், ஏன்னா இப்படி கொண்டாடுங்க, அப்படி கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அறிக்கை விடுறாரு நீர்வளத்துறை அமைச்சர். எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். இப்போ தண்ணி திறக்க முடியல. ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கணும், தண்ணி திறக்க முடியல. இது வரைக்கும் காவிரி பிரச்சனை தண்ணி வருமா வராதான்னு தெரியாது. இப்போ ஆகஸ்ட் 3ஆம் தேதி போய் பேச்சுவார்த்தை, ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன், போய் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாராம். எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு? அவங்க தண்ணி தரமாட்டாங்க, நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறது மட்டும்தான் பெஸ்ட்டு. ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, ஒன்று நேராக போய் கேட்கணும், இல்லை அப்படின்னா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேரெல்லாம் போய் கேட்டாலாம் தரமாட்டாங்க. நீங்கள் போய் கேட்டவுடனே தரத்துக்கு கர்நாடக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இல்லை, எல்லாத்தையும் இங்கே விட்டு கொடுக்குறதுக்கு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறதுக்கு. அங்கே டிகே சிவகுமார்லாம் டக்குன்னு வாயை திறந்து விட்டாருனாக்கா அவர் பதவியை காலி பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா அதிபயங்கரமான போராட்டங்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரி வெறி பிடிச்சவங்க யார்? கர்நாடக மக்கள். தரமாட்டாங்க. சும்மா பிரெயின் வாஷ் கூப்பிட்டு உட்கார வச்சு சமாதானப்படுத்தி பார்த்துக்கலாங்க, நீங்கள் உங்கள் மக்களை ஏமாற்றுங்க, நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு. ஏற்கனவே அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிகே சிவகுமாரோ யாரோ ஒருத்தர் அந்த ஊர்லேருந்து சொல்லியிருக்காங்க, ஸ்டாலின் இல்லை அதனால் எங்கள்கிட்ட யாரும் தண்ணி கேட்க மாட்டாங்க, நாங்கள் கவலைப்பட மாட்டோம், ஸ்டாலின் இருந்தால் தான் எங்களுக்கு பிரச்சனை, ஸ்டாலின் இல்லாதனால எதுவுமே எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார். அப்போயே இவர்களுடைய ஆட்சியினுடைய பவுஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இது இப்படி இருக்கையில் நம்ம இப்போ எப்படிலாம் பயமாக இருக்கோம்னா, எதுவுமே தெரியாத, எதை பற்றியுமே ஒரு முன்னறிவு இல்லாமல்
குண்டக்கா மண்டக்கான்னு கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்குறோமோ, எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டோமோ, ஓட்டு போட்டு கொடுத்துட்டாங்களோ மக்கள், இப்போ அதுலேருந்து நம்மளால் மீள முடியாதோ, இவர்கள் இன்னும் லேட்டாக செய்கிற வரையும் சிம்பிள் மேட்ரு, தண்ணி மேட்ரு. ஆனால் நமக்கு அது பெரிய மேட்ரு, சின்ன விஷயந்தான். கோர்ட்டில் கேஸ் போட்டால் தண்ணி தந்து விட்டுருப்பாங்க. அவங்க கூட உச்சநீதிமன்றம் கூட சொல்லியிருக்கோம். சொல்லி ஒரு தடவை 2 தடவை போட்டாதாங்க. உச்சநீதிமன்றத்தில் யாரும் இப்போ கர்நாடகா மதித்து ரொம்ப நாள் ஆச்சு, மதிக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும்ல. அடிக்க எறும்பு ஊற கல்லுந்தீன்னு சொல்லுவாங்கள்ல, அடிக்க தான் அங்கே அந்த அடிக்கல் நவரும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டாலின் கவர்மெண்ட்டு கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. எப்போ பார்த்தா ஏதோ ஒரு கேஸை போட்டு மோடியை வந்து மூக்கறுத்து விட்ருவாங்க, ஏதாவது மத்திய அரசை வந்து அறுத்து விட்ருவாங்க திமுககாரங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து நேரம் போயிருந்தா வந்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பின்பட்டு போய் கிடக்குது. நிறைய அக்கிரமங்கள் நடக்குது, அநியாயங்கள் நடக்குது, கொடுமைகள் நடக்குது, சித்திரவதைகள் நடக்குது. ஏன் ஏன் இப்படி நடக்குதுங்கிறதுக்கு அது தனி காணொலி, அது தனியாக பேசணும், நிறைய பேச வேண்டியிருக்குது. ஏன்னா இப்படியெல்லாம் இருக்கும்போது எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மேடையில் வந்தால் பேசுகிறது, இல்லை சட்டசபையில் போய் நின்னா இப்படிங்கிறது, மற்றபடி வேறு எதுவும் சொன்ன மாதிரி தெரியல, செஞ்ச மாதிரி தெரியல. அமைச்சர்கள் தன் வாய்ப்போக்குக்கு தனக்கு வாயெல்லாம் என்னெல்லாம் வந்துச்சு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. மரியாதையை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, அதை சொல்லிக் கொடுக்குறாங்க, இதை சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ இன்னொரு பிரச்சனை, என்ன புது பிரச்சனை, இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டு என்ன சொல்லியிருக்குது, அந்த 41 குடும்பத்துக்கு இல்லை இறந்தவங்களுக்கு பதவி போட்டு கொடுத்தாருல அரசு வேலை, அது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அது எப்படி கொடுக்க முடியாது? அது எப்படி சிஎம் கையால் கொடுத்ததை எப்படி கொடுக்க முடியாதுன்னு சொன்னது? அன்னைக்கு அவசர விலக்காக போடப்பட்டது. அவசர விலக்காக போடப்பட்டது அன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு அப்படின்னாக்கா, சிஎம் வந்து கிளம்பி போயிட்டாரு நலத்திட்ட உதவிகளை வழங்க, இந்த வேலைவாய்ப்புகளை, அரசு வேலைவாய்ப்புகளை நலத்திட்ட உதவியாக வழங்குவதற்கு கிளம்பி போயிட்டாரு. அதனால் ஒரு முதல்வர் வந்து ஒரு ஒரு அரசின் கொள்கை முடிவாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம கோர்ட்டு வந்து தலையிட முடியாது, அவர் கொடுக்கட்டும், அது வேணால் தற்காலிக வேலையை வேணால் மாற்றிக்கலாம், தற்காலிக வேலையாக தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பு சொன்னிச்சு அன்னைக்கு. இன்றைக்கி என்ன சொல்லிடுச்சு, தற்காலிக வேலையை நிரந்தர வேலையை எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது? எல்லா விபத்துக்களும் எது நடந்தாலும் அதில் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி வந்துடும். அப்புறம் படிச்சுட்டு சும்மா இருக்கிறவங்களுக்கு எப்படி வேலை கொடுக்குறது? படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு வச்சுக்கிட்டு தேவடுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு வேலை கிடைக்குமான்னு உட்காந்துக்கிட்டு 50 பேர் தேவையான இடத்துக்கு 50,000 பேர் போட்டி போட்டுக்கிட்டு, ஒரு 100 பேர் தேவையான இடத்துக்கு 15 லட்சம் பேர் போட்டி போட்டுக்கிட்டு, அந்த லட்சணத்தில் நம்ம இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் வேலையை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கிறவங்கலாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. அது நியாயம் இல்லை, தர்மம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு வந்து இதை நிப்பாட்டிருச்சு. ஹைகோர்ட்டு எதை, அரசு வேலை என்பது இல்லை, அவர்களுக்கு பணமாக அவர்களுக்கு இழப்பீடாக கொடுக்கலாம், அதோட முடிஞ்சு போச்சு. ஏன் இவர் வந்து என்ன பண்ணாங்க, தலைக்கு ஒரு 2 கோடி கொடுக்க வேண்டியதானாங்க? 41 பேர் தானாங்க, தலைக்கு 2 கோடி கொடுக்க வேண்டியதானாங்க? தலைக்கு 2 பேர் தான் 45 குடும்பம்னே வைங்க, 50 குடும்பம்னே வைங்க, மொத்தம் காயப்பட்டவங்களாம் சேர்த்து 50 பேருக்கு 100 கோடி கொடுக்க போறியா? கொடுத்துட்டு போங்க, ஆளு தலைக்கு 2 கோடி கொடுத்துட்டு போங்க. அந்த பணத்தை அவங்க டெபாசிட் பண்ணி அவங்க காலங்காலமாக புள்ள தலைமுறைக்கு பொழைச்சிட்டு போகிறாங்க. ஏன் அரசு வேலை கொடுக்குறோன்னு நினைக்கிறேன்? அரசு வேலைங்கிறது அரசு வந்து, அதாவது அரசு வேலை வந்து இப்போ ஒரு அரசு ஊழியர் ஒருத்தர் இறந்துவிட்டாலோ, பணியில் இருக்கும்போது இறந்து விட்டாலோ, இல்லை வந்து அவர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது இறந்து விட்டாலோ, இல்லை இப்போ வேலை செய்கிற நேரத்தில் ஒரு அரசு ஊழியர் கொலை செய்யப்பட்டாலோ, இல்லை வன்முறையால் தாக்கப்பட்டு காயமடைந்து இருந்தாலோ, ஏதோ ஒன்று பண்ண அரசு வேலை சம்மந்தப்பட்டவங்க அந்த வேலை செய்யும்போது அவர்களுடைய வாரிசுகளுக்கு பணி கொடுக்கப்படும். ஒரு நடிகரை பார்க்க வந்ததற்காக அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு வேளை நீங்கள் ஜெயிச்சு வரல, அந்த 41 பேருக்கு யார் அரசு வேலை கொடுத்துருப்பாங்க? நீங்கள் உங்கள் சொந்த பணம் தானே கொடுத்துருப்பீங்க. அன்றைக்கே கொடுத்தீங்க, ரைட்டு, தமிழ்நாடு அரசு அன்றைக்கே 10 லட்சம் கொடுத்துருச்சு, நீங்கள் 20 லட்சம் கொடுத்தீங்க. இப்போ கிட்டத்தட்ட அந்த குடும்பம் பூரா செட்டில்டு. பிஜேபி 2 லட்ச ரூபா கொடுத்துருக்குது, திருமாவளவன் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு, அதிமுக வேறு பணம் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 30 லட்சம் 35 லட்சத்துக்கு மேலே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் சேர்ந்துருக்குது. கிட்டத்தட்ட அந்த 40 குடும்பங்களும் வெல் செட்டில்டு. 35 லட்ச ரூபாங்கிறது ஒரு சாதாரண காசு இல்லை. ஒரு ஏழை குடும்பத்துக்கு 35 லட்ச ரூபாங்கிறது ஒரு பெரிய காசு தான். அதை வச்சு கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம வாழ்ந்தோம்னா அதை வச்சு செட்டில் ஆகிடலாம். அவங்க அந்த 41 குடும்பம் செட்டில் தான், அது வேறு விஷயம். ஆனால் அவர்களை கொண்டு போய் அரசு பதவி கொடுத்தாங்க, நீங்கள் ஜெயிக்கவும் அரசு பதவி கொடுக்குறாங்கிறீங்க. தோற்றுருந்தீங்கன்னா யார் கொடுப்பாங்க? எப்படி கொடுக்க முடியும்? யார் கொடுப்பாங்க? சரி, ஒரு நடிகனை பார்க்க வந்ததற்காக, நடிகனாக இருக்கும் பொழுது நடிகனை பார்க்க வந்ததற்காக சிஎம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன வருது? யாருக்கு கொடுக்குறது? அப்புறம் படித்த பிள்ளைங்களுக்கு, படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு உட்காந்துருக்கிறவங்களுக்கு யார் வேலை தர்றது? எப்படி வேலை தர்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்ல. இதை தான் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது. இப்போ
அதாவது ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும் அப்படின்னா, அந்த கொள்கை முடிவுனால அரசுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம, மக்களுக்கும் பாதிப்பு இல்லாம எடுக்கணும். அதுக்கு பிறகு தான் கொள்கை முடிவு. இது உங்களுடைய கொள்கை முடிவு. ஆனா கொள்கை முடிவு என்னாச்சு, போன உடனே ஃபுட்பால் பந்து மாரி ரிவர்ஸ் ஆயிருச்சு. சுப்ரீம் கோர்ட் அங்க சிக்ஸர் அடிச்சிருக்கு. நீங்க போட்ட பால சிக்ஸர் அடிச்சிருக்குது. எப்போ கிரவுண்ட விட்டு வெளியே போயிருச்சு பால். ஒண்ணுமே பண்ண முடியாது இனிமேல். இப்போ இது வந்து உங்க முகத்துல பூசின கரி. நீங்க கொள்கை முடிவுன்னு உங்க மனசுல என்னென்ன தோணுதோ அதெல்லாம் கொள்கை முடிவு எடுக்க முடியாது. சட்டத்திற்கு உட்பட்டு, அந்த அரசினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு, உங்களுடைய முதல்வருக்குள்ள அதிகாரத்துக்குள்ளான அந்த சட்டங்களுக்கு உட்பட்டு தான் நீங்க கொள்கை முடிவு எடுக்கணும். நீங்க கொள்கை முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டை நான் பிரித்து கொண்டு போகிறேன், தமிழ்நாட்டை பிரித்து கொண்டு போய் வடிவேல் காப்பில் சொல்லுவாங்க, டெல்லிக்கு பார்த்து கொண்டு போய் வைக்க போகிறேன், அப்படிலாம் கொள்கை முடிவு எடுக்க முடியாது. என்ன சாத்தியமோ, என்ன சாத்தியப்படுமோ, என்ன சட்டத்திட்டமோ, என்ன முதல்வருக்கான அதிகாரம் என்னவோ அதுக்குள்ளே தான் நீங்கள் எடுக்க முடியும் கொள்கை முடிவு. இப்போ மூஞ்சில் கரியை பூசிட்டு உட்காந்துருக்க வேண்டியிருக்குல்ல. 41 பேருக்கு எதுக்கு நீங்கள் அரசு வேலை கொடுக்குறதா இருக்கீங்க? அங்கே வந்து அந்த அந்த தொகுதி எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ணிட்டார். ராஜினாமா எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த தொகுதி எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். அவர் ராஜினாமா பண்ண தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தலில் ஜெயிக்கணும். இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும். அதான் மரபு. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஆளுங்கட்சியாக ஜெயிச்சிருக்குது. நீங்களும் அப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறீங்க. இது வந்து எவ்வளோ பெரிய தவறான ஒரு விஷயம். உங்களுடைய அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான விஷயம் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எடுத்து வச்ச அடியிலேயே உங்களுக்கு வலிக்கிருச்சு. நீங்கள் வலிக்கு விழுந்துட்டீங்க இப்போ அந்த சட்டப்படி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 20,851 கோடி இருக்குல்ல, அதுக்கு கணக்கு வழக்கு சொல்லுங்கள். அப்புறம் இனிமேல் என்ன மாதிரி இந்த மாதிரிலாம் பிக்காளித்தனமாக முடிவு எடுக்காமல் என்ன மாதிரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னா, இப்போ உங்கள் கட்சிக்காரங்களை நீங்கள் போய் சரி பண்ணுங்க. கட்சிக்காரங்களை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு திமுக வந்து கட்சி ஆரம்பித்தாங்க. எப்போது திராவிடர் கழகத்திலேருந்து பிரிஞ்சு திமுக பேரறிஞர் வந்து கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு கொள்கை, இதுதான் கொள்கை, என்னுடைய கொள்கை, இருமொழி திட்டம் 1, 2வது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறது, 3 கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இது மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் கொள்கையாக வச்சுருந்தார். அந்த கொள்கைக்கு உட்பட்டு இந்தியை எதுக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசை, ஒன்றிய அரசை அதனுடைய அதிகார வரம்பை தாண்டி மாநில அரசினுடைய சட்டத்திட்டங்களில் ஈடுபடாமல், மாநில அரசினுடைய மூக்க நுழைக்காமல் இருக்கிறதுக்கு மாநில சுயாட்சி, இதெல்லாம் ஒரு வரைவாக வரைஞ்சி இதுதான் எங்களுடைய கொள்கையினார். அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டவர்கள் உத்தம சீலர்கள், உருப்படியானவர்கள், படித்தவர்கள், பண்புள்ளவர்கள் அந்த கட்சியில் சேர்ந்தாங்க. அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இதுதான் எங்களுடைய திட்டம், இதுதான் எங்களுடைய சட்டம், இந்த சட்டத்துக்காக தான் அந்த இதில் சேர்ந்தோம், இந்த திட்டங்களுக்காக தான் நாங்கள் சேர்ந்தோம், இது எங்களுடைய கொள்கைக்காக தான் நாங்கள் இந்த கட்சி திமுகவில் சேர்ந்தோம் அப்படின்னு அந்த ஒரு பிடிப்போட. இப்போ எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியில் அது மாதிரி கொள்கையோட ஆரம்பித்தாங்களா? இல்லை, ஒன்லி திமுக எதிர்ப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட். அதே மாதிரி தான் இன்றைக்கி விஜய் என்ன பண்ணியிருக்காரு, திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டார். ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அஸ்திவாரமும் இல்லை, ஒரு கொள்கை இல்லை, ஒரு கோட்பாடு இல்லை, ஒரு வரம்பு நிர்ணயிக்கல, ஒரு திட்டங்கள் இல்லை. இந்த கட்சியினுடைய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் இருக்குது? கட்சியோட கொள்கை ஒருத்தரம் என்னமோ பேசினார். கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்குறாங்க எல்லாரும். என்ன கொள்கை இருக்குது அப்படின்னாரு. அது மாதிரி கொள்கை எதுவுமே இல்லை, ஒரு கோட்பாடுங்கிறதே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய கட்சிக்காரர்களை வந்து பலப்படுத்தாமல் நீங்கள் கட்சியில் சேர்ந்துட்டீங்க. பதப்படுத்தணும், முதல்ல பதமாக இருக்கணும். இப்போ திமுக வந்து பேரறிஞர் கட்சியில் சேர்க்கும்போது, கலைஞர் கட்சியில் ஆட்களை சேர்க்கும் பொழுது இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் வாழணும், இந்த மாதிரி தான் இதை பிரின்சிபல், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த மாதிரிலாம் சொல்லி சேர்த்தாங்க. உங்களுக்கு எந்த விதமான ரூல்ஸும் இல்லை. யார் வந்தாங்களோ, யார் சீட்டு கேட்டாங்களோ, அவன் நல்லவனா கெட்டவனா எவனே தெரியாமல் சீட்டை கொடுத்துட்டீங்க. ஆட்களையே யாருன்னு தெரியாமல் மக்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ திமுகவில் வந்து அப்படியெல்லாம் ஈஸியாலாம் சீட்டு வாங்கிட முடியாது. நீ யார், இந்த தொகுதிக்கு நீ என்ன பண்ணியிருக்கிற, நீ என்ன பண்ணுவ, மேற்கொண்டு என்ன பண்ணுவ,
இப்போ எலெக்ஷனுக்கு என்ன செலவு பண்ணியிருக்கிற, என்ன செலவு பண்ணணும், இதெல்லாம் வந்து ஒரு கேள்வியை கேட்கப்படாங்க. அதனுடைய மக்களுடைய வளர்ச்சி, மக்களினுடைய கண்ணோட்டம், மக்களின் மேலே உள்ள உங்களுக்கான என்ன கண்ணோட்டம் அதெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் சொன்னால் சீட்டு கிடைக்கும். நீங்கள் என்னென்ன மாதிரி ஆள் கிடைக்கலங்கிறதுக்காக வேண்டி வரியா வா சீட்டு, வரியா வா சீட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இவர்களுக்கு அந்த சீட்டினுடைய வலிமையும் தெரியவில்லை, அந்த சீட்டினுடைய என்ன சொல்ல அந்த அந்த ஒர்த்து, அது என்ன சொல்கிறது ஒர்த்து, அதுக்கு புனிதம், அந்த புனிதமும் தெரியவில்லை. அதனுடைய பவர் என்ன, அதனுடைய பலம் என்ன, அந்த சீட்டினுடைய எம்எல்ஏ பதவியா அதனுடைய பலம் என்ன, மந்திரி பதவியா அதனுடைய பலம் என்ன, அதனுடைய பவர் என்ன, அது எவ்வளோ மாண்புமிக்க பதவி, இதெல்லாம் எதுவுமே தெரியல. குண்டகம்படம் ஏதோ சொன்னாங்க, நீங்கள் கேட்டாங்க, என்னமோ நின்னா துண்டை தூக்கி போட்டில் தோலில் போட்டோம், போனோம், சீட்டு கேட்டோம், கொடுத்துட்டாங்க, 5 கோடி 10 கோடி செலவு பண்ணோம், ஜெயித்தோம், எம்எல்ஏ ஆகட்டும் எம்பி ஆகட்டும், ஒருத்தர் ஆடினார் பந்தியில் பாட்டில் வச்சுக்கிட்டு அப்படி இப்படி போட்டு காரை மேலே பாட்டில் வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு பீரை குடிச்சிக்கிட்டு ஆடினார் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏவை ஆனதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆடுறது, பாட்டில் குடிக்க வச்சுக்கிட்டு ஆடுறது, இதெல்லாம் வந்து சட்டவிரோதமான செயல். ஒரு எம்எல்ஏ பண்ணக்கூடாது, ஒரு எம்பி பண்ணக்கூடாது, ஒரு மந்திரி பண்ணக்கூடாது. இவர்களெல்லாம் அவர்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமாக அவர்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி, அவங்களுக்கு வந்து நல்ல கருத்துக்களை சொல்கிற மாதிரியான முன்மாதிரியாகத்தான் இருக்கணுமே தவிர, ஜெயிச்சுட்டு வர உற்சாகத்தில் தண்ணியை குடிச்சிட்டு ஆடுறது, சலம்பல் பண்ணுறது. இப்போ அதில் இருக்கிறவன் பூரா அக்யூஸ்டாக இருக்கான். எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை கற்பழிக்கிறாங்க, பெண்களை ஏமாத்துறாங்க, பெண்களை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்யூஸ் பண்ணுறாங்க, செக்ஸ் அப்யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு செக்ஸ் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, கற்பழிக்கிறாங்க. எல்லாம் தாவேக்காரங்களாக இருக்காங்க. ஒரு வேளை திமுக ஜெயிச்சிருந்தா இதில் பாதி கட்சிக்காரங்களை தூக்கி உள்ளே போட்டுருக்கோம். இல்லை பாதி கட்சிக்காரங்களை தெரிஞ்சு உள்ளே போட்டிருக்கோம். இப்படி ஒரு இப்போ இதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்கன்னு தெரில. ஆனால் திமுக மேலே புகார் சொல்கிறீங்க. திமுக அப்படி செஞ்சிச்சு, இப்படி செஞ்சிச்சு, அதை பண்ணிச்சு, இதை பண்ணிச்சு. திமுக விட்டுவிட்டு உங்கள் கட்சி வேலையை பாருங்கள் ஐயா, உங்கள் கட்சி வேலையை பாருங்கள் ஐயா, உங்கள் கட்சியில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், கவர்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், அரசுக்கு எவ்வளோ சிக்கலை தரீங்கன்னு பாருங்கள், அரசு நிர்வாகத்துக்கு எவ்வளோ பிரச்சனைகள் தரீங்கன்னு பாருங்கள். அதெல்லாம் எதுவுமே பார்க்காம எப்பா பாரு வாயை திறந்தா திமுக என்னதான் திமுக உங்களை பண்ணிச்சுன்னே தெரில. சும்மா வெறுமனே ஏதாவது கொளுத்தி போட்டு ஏதாவது போக வேண்டியது. அதாவது இப்போ ஆடத் தெரியாத பொண்ணு வந்து வீதி கோணல்னு சொல்லுவாங்களாம், ஆடத் தெரியாத தேவிடியா வீதி கோணல்னு சொல்லுமா அந்த அம்மா. இந்த அம்மாவுக்கு ஆட தெரில, ஏமா சரியாக ஆட மாட்டேங்கிறேன்னு கேட்டால் நான் என்னங்க பண்ணுவேன், தெரு கோணலாக இருக்குது, நான் எப்படிங்க ஆடுறது, தெரு நேராக இருந்தால் தான் ஆட முடியும், எப்படி என்ன கேள்விக்கு என்ன பதில். அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண நடக்கிற விஷயங்களை பூரா மறைக்கிறதுக்கு மறைச்சி விட்டு திமுக மேலே குறை சொன்னால் போதும், வேறு எதுவுமே நம்ம செய்ய வேணாம், எந்த காரியமும் செய்ய வேணாம், யாரையும் சண்டை போட வேணாம், யாரையும் திருத்த வேணாம், யாரையும் அடிக்க வேணாம், எந்த கெடுதலையும் தடுத்து நிப்பாட்ட வேணாம். திமுக மேலே ஒற்றை குரலாக எல்லாரும் ஒட்டுக்க யார் எப்போல்லாம் ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்களா அப்போல்லாம் பூரா திமுகவை திட்டிக்கிட்டே இருங்க, சம்மந்தம் இல்லாமல் திட்டுங்க. மற்றபடி இந்த கேள்வியெல்லாம் யாரும் எதுவும் எந்த நிருபரும் கேட்க மாட்டாங்க. அந்த கேட்காத அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க. எல்லாம் நிருபர்களை பூரா அந்த பத்திரிகைகளை பூரா எல்லாம் வந்து கோதி மீடியா மடியில் இருக்கக்கூடிய விஜயோட மடியில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளாக போயிருமோ அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது. அப்போ நாடு எங்கே போய்கிட்டு இருக்குது? இந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் தோத்துட்டு இவர் வீட்டுக்கு போயிடுவார். நல்லா தெரிஞ்சுங்க, 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் கண்டிப்பாக இருக்க மாட்டார், தோத்துட்டு வீட்டுக்கு போயிடுவார். அந்த 5 வருட காலங்களும் இவர் இழுத்துக்கிட்டு போகிற மோடி இப்போ 50 வருஷம் அப்படி நாட்டை பின்னோக்கி இழுத்துருக்காரோ அதே மாதிரி இவர் இன்னும் 10-20 வருஷம் பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவார் போல் இருக்கு. அப்படி போயிட்டா நம்மளுடைய நிலைமை என்ன, தமிழ் மக்களுடைய நிலைமை என்னப்பா? மோடி செஞ்சார், இப்போ இத்தனை வருஷமாக வந்து 12 வருஷமாக மோடி என்ன செஞ்சார், 50 வருஷம் பின்னோக்கி இழுத்துட்டார் அப்படின்னு பெரிய பெரிய நிபுணர்கள் சொல்கிறாங்க. பரகல பிரபாகரனே அதுதான் சொல்கிறார். யார்? நிதியமைச்சருடைய கணவர், ஒன்றிய நிதியமைச்சருடைய கணவர் பரகல பிரபாகரன் என்ன சொல்கிறார், இந்தியாவே 50 வருடங்கள் பின்னோக்கி இழுக்கப்பட்டு விட்டது, மோடி செஞ்சிட்டாரு. இப்போ நீங்கள் வேறு யாராவது அந்த இடத்துல வந்து உட்காந்தா இந்த நாட்டை வந்து 50 வருடங்களுக்கு பின்னாலிருந்து தான் நாட்டை நீங்கள் நடத்தி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இப்போ அதே மாதிரி ஆனால் அப்போ அது அப்படியே சென்ட்ரலில் அப்படி இருக்கும்போதும் ஒன்றியத்தில் அப்படி இருக்கும்போது நம்ம பாதிக்கப்பட போகிறதில்ல. ஏன்னா நம்மளுடைய எக்கனாமி, நம்மளுடைய ஜிடிபி இதெல்லாம் வலுவாக இருந்துச்சு, வளமாக இருந்துச்சு, பல்காக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நம்ம தான் நம்பர் 1.
பணத்தில், பொருளாதாரத்தில். அப்படி இருந்ததுனால நம்மளை எந்த விதமான பாதிப்பும் வரல. நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வரல. நம்ம பாதுகாக்கப்பட்டு வந்திருந்தோம். இந்த 40 வருஷமா, 50 வருஷமா, இந்த 12 வருஷமா எடுத்துக்கங்களேன். எடப்பாடி கவர்மெண்ட்டில் கொஞ்சம் சிதைச்சு விட்டாங்க. அதை வந்து இவர் வந்து சரி பண்ணிட்டாரு. எம்.கே. ஸ்டாலின் வந்து சரி பண்ணாரு. சரி பண்ணி மேலே கொண்டு வந்துட்டாரு. நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. இப்போது இவர் வந்து பண்ணின அந்த பண்ண போகிற அந்த சேட்டைகள்னால, இவர் இந்த செயல்கள்னால தமிழ்நாடு என்ன எவ்வளோ நாளைக்கு பின்னோக்கி போகுதோ தெரியல. இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதும் புரியலை. இவரை இப்போ ஆட்சியிலேருந்து அகற்ற முடியுமா? முடியாது. ஏன்னா மக்கள் திரும்பி இவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இவரை வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை நம்ம எப்படி செதுக்க போகிறோம், இன்னும் மேற்கொண்டு எப்படி முன்னுக்கு கொண்டு வர போகிறோம், இது எப்படி நிப்பாட்ட போகிறோம், இந்த சிதைவுகளை எப்படி சரி பண்ண போகிறோம், இந்த காயங்களுக்கு எப்படி மருந்து ஊற்ற போகிறோம், இந்த காயங்கள் புரையோடி போய் தமிழ்நாட்டை அரித்து விடுமோ அப்படின்னு ஒரு கவலை, ஒரு பயம் வந்துருச்சு. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.